ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் பழனி சாரை பார்க்க வந்த பாக்கியா இருக்காங்களே, ஏன் சார் நாங்களாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அச்சுச்சோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் போய் அப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு வலிகிறாரு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பழனி சார் இருந்துட்டு என்ன செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டாங்க. நீங்கள் எது கொடுத்தாலும் பிடிக்கும் பாக்கியா, விஷம் கொடுத்தாலும் பிடிக்கும்னு சொல்லிடுவார். அந்தளவுக்கு இருக்கார். சரி விடுங்க, கிளம்புன காலத்தில் காதல் வந்துருச்சு, கண்ணை மறைக்குது, இப்படி தான் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி போதும், நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வா பழனின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொன்னே சரின்னு சொல்லிட்டு காரில் வரும்போது அவர் பண்ணுற அலும்பு இருக்கே, பாட்டு போட்டுக்கலாமான்னு கேட்குறாரு, என்ன பிடிக்கும்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்டோன்னே என்னை யாருமே இப்படி கேட்டதில்லைன்னு கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆமாங்க, வீட்டில் உள்ள எல்லா பொண்ணுங்களும் சமைச்சா முதல்ல என்ன பிடிக்கும், சமைக்கிறத குறை சொல்கிற ஆம்பளைங்க தான் அதிகம். என்ன பிடிக்கும்னு என்னைக்கு யார் கேட்டிருக்காங்க, அதை முதல்ல கேட்க பழகுங்க. அதை நினச்சி பாக்கியாவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாங்க. அது நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. என்ன பாட்டுன்னு கேளுங்க, ஜெயரவி பாட்டை போட்டு ஐயோ, சரி விடுங்க, கொஞ்சம் இளமை துள்ளுது, உங்களுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்போ வந்துட்டு எழில் வராரு. எழில் வந்துட்டு எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, பழனி சார் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொன்னதுக்கப்புறமா செல்வி எப்படியாவது மறுபடியும் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது பழனி சார் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அப்படியே ஷாக் ஆகிட்டார். அவர் இன்ப அதிர்ச்சியில் இருக்காருன்னு எந்த பக்கிக்கும் புரியல. அதை புரிஞ்சுக்கோங்க பக்கிகளா. இவர் வந்துட்டு உடனே ஆஹா என்னடா டபக்குன்னு கேட்டாங்க, நம்ம மனசில் நினச்சது வெளியே தெரிஞ்சிருச்சோ, அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க வெளியெல்லாம் தெரில. இன்னொரு பக்கம் செலியன் போயிட்டு அவங்க மாமனாரை இன்வைட் பண்ணுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்